வேண்டும் என்றோன் மன்றாடினானே நோன்பு நோக்க வேண்டும் என்றோன் மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்புடலைத்து ஆறுதலாய் சாற்றினாள் இதை போதாத வயதில் உனக்கு கடமையல்லவே ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள் ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள் திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறந்து நமக்களித்த மாதம் அல்லவா சொல்வார்கள் நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்கமீதிலே சுகமுண்டு என்னும் போதனையை நீ அறிவாயோ கல்லோவும் நெஞ்சம் கூறுதாயே கருணையில்லையா கண்ணாலே எந்த ஆண்டவனை காண வேண்டுமே கண்ணாலே எந்த ஆண்டவனை காண வேண்டுமே அந்நாளிரவு முழுதும் அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே இன்னம் போல் சகரு நேரம் அது வந்த போதிலே எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் கூறி செய்ததே ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதற்றினார்களே ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான் ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான் வானில் சூரியனும் ஜோதி வீசவே பசியார கூறி தாயடைக்க மாலன் கூறினான் அன்னையே நோன்பு முறித்து விட்டால் பாவமாகுமே அநியாயம் இது ஆண்டவனே தண்டிப்பானம்மா அன்போடு இறைவன் சந்நிதியில் பொருட்டடா அஞ்சாதே நானே பதில் உரைப்பேன் என்று கூறினான் அஞ்சாதே நானே பதில் உரைப்பேன் என்று கூறினான் திருவான அசரு என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரின் தாகம் அதிகமாகி நான் வறண்டதால் பரிதாபமான நிலையில் பையன் மூச்சு திணறியே பறிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான் பிரியம் நிறைந்த செல்வன்